வணக்கங்க. நான் சம்பத்குமார், இயற்கை விவசாயி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்தொழுவு ஜிஇசி கண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே அண்ணனுக்கு வந்து இந்த புதுசாக அந்த பயோடைஜஸ்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாட்டு ஷெட்டிலிருந்து கழுவி விட்டால் அந்த தண்ணி அப்படியே உரமாக மாறி இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாயிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கழுவி விடுற அமைப்பு இங்கே இருக்குது. கழுவி விட்டாங்கன்னா இந்த வைக்கோல் மட்டும் இங்கே நின்று மற்ற எல்லாமே இன்னொரு தொட்டிக்கு போகிற மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. ஏன்னா இதை வந்து இவருக்கு வந்து உரம் வந்து வருஷம் உரத்துக்காக மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து 30,000-40,000 வந்து செலவு பண்ணியிருக்கிறார். முற்றிலும் வந்து விவசாயிகள் தன்னிறைவு வர வேண்டும். ஒரு பெரிய பொது நிறுவனத்திலிருந்து நம்ம உரம் வாங்கி இனிமேல் விவசாயம் பண்ணக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்போ நமக்கான உரத்தை நம்மளே எப்படி தயார் பண்ணிக்கணும், அதை வந்து வேலையாட்கள் இல்லாமல் ஒரு எளிய முறையில் அதை கொண்டு போய் எப்படி மரத்துக்கு சேர்த்தணும், தொடர்ந்து அது மரத்துக்கு நம்ம வந்து டெய்லியுமே எப்படி கொடுக்க முடியுங்கிறதுக்கான ஒரு எளிய அமைப்பு தான் இங்கே ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை ஒவ்வொன்றா நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனால் இப்போ அந்த ஷெட்டிலேருந்து கழுவுற தண்ணி இந்த பெரிய ஆரஞ்சு பைப் வழியாக வந்து விழுந்துட்டு இருக்குதுங்க. இங்கே மாட்டு ஷெட்லேருந்து சாணம், கோமயம், கழுவுற தண்ணி எல்லாமே இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 இன்ச் ஒரு கட்டர் 2 இன்ச் பைப் வழியாக ஒரு 2 HP மோட்ரு கட்டர் மோட்ரு போட்டு இந்த தண்ணி எடுத்து இதுக்குள்ளேயே விடுறோம். ஃபஸ்ட்டு வந்து இது நல்லா கரைக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டோம்னா நல்லா சாணி வந்து கரைஞ்சி நல்லா தூளாயிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த 2 வால்வு அடைச்சிட்டு இன்னொரு வால்வு ஓப்பன் பண்ணோம்னா அது இங்கேருந்து பயோடைஜஸ்டுக்கு போயிருங்க. இது இப்போ இதுலேயே வந்து நம்ம சர்க்கரை, மாவு, மற்ற நுண்ணுயிர்களை நம்ம இதுலேயே கலக்கிடுறோம். நம்ம வந்து தொடர்ந்து வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு ஆகிற இதுலேயே கலக்கிடுறோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க மேலே நுர மாதிரி வந்துருக்குது. இது அந்த சர்க்கரை, மாவு எல்லாம் பாக்டீரியா எல்லாம் போட்டதோட அந்த இதுங்க. இப்போ அந்த ஸ்லரி டேங்க்லேருந்து வர்ற அந்த ஸ்லரி வந்து சாணம், கோமியம், தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆனது இந்த பெரிய பயோடைஜஸ்டருக்கு வருதுங்க. இந்த டைஜஸ்டில் வந்து நம்ம வந்து முதல் டைம் மட்டும் 15 நாள் ஆகுது நொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி நொதித்தல் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதனோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 3 அடியில் கொடுத்துருக்குறோம். அதுலேருந்து வெளியே வர்ற தண்ணி மட்டும்தான் வெளியில் வரும். அது கீழே இருக்கிறது அப்படியே இருக்குது. ஏன்னா சீக்கிரமாக நொதித்தல் 24 மணி நேரத்தில் நடக்கணுங்கிறதுக்காக அதை நிறுத்திடுறோம். அப்போ உள்ளே வந்து ஒரு 300 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுருக்கிறோம். அதுலேருந்து ஃபில்டர் ஆகி இந்த வழியாக வருது. இது வந்து 100 மைக்ரான் ஃபில்டருங்க. இதில் மறுபடியும் 100 மைக்ரான் ஃபில்டர் ஆகி அடுத்த தொட்டிக்கு போகுது. சப்போஸ் இதில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஒரு 4 இடங்களில் வந்து பேக் வாஷ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். அந்த வால்வ் ஓப்பன் பண்ணி கிணத்து தண்ணி ஆப்போசிட்டில் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். அப்புறம் நம்ம சாணியில் அதிகமாகிடுது, ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா சாணியோட அந்த அடர்த்தி அதிகமாகிடுதுன்னா கீழே இருக்கிற அந்த வால்வு ஓப்பன் பண்ணி விட்டால் வாய்க்காலில் தண்ணியில் அப்படியே கலந்து போய்க்குங்க. இந்த ஃபில்டரையும் வந்து நம்ம வந்து எப்போல்லாம் அடைக்குதோ அப்போ வந்து பேக் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா, ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இதையும் வந்து கிணத்து தண்ணி ஃபோர்ஸாக நம்ம ஆப்போசிட்டில் கொடுத்து எடுத்தோம்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும். இது வந்து நம்ம கிராவிட்டியில், அதாவது தண்ணி மேலே நிறைஞ்சா அப்படியே வர்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. இதுக்குள்ளே மோட்டரோ வத்ததோ எதுவும் கிடையாதுங்க. அடுத்து ஃபைனலாக இதுலேருந்து வர்ற அந்த அமிர்த கரைசல் ஒரு தொட்டியில் சேகரிக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு ஆனால் இப்போ அதுலேருந்து ரெடியான அந்த அமிர்த கரைசல் வந்து 100 மைக்ரான் ஃபில்டர் ஆகி 24 மணி நேரம் இதில் விழுந்துட்டே இருக்குது. அதனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5000 to 6000 லிட்டரு ஃபில்ட்ரு பண்ணுங்க. 24 மணி நேரத்தில் 6000 லிட்டருக்கு மேலே இதில் வந்து கிடைக்கும். இந்த தொட்டியில் வந்து நம்ம சேமித்து வச்சிடறோம். இதிலிருந்து ஒரு ஹை ப்ரெஷர் பம்ப்பு, அதாவது கிணத்து மோட்டரை விட 2 மடங்கு வந்து அதிகமான ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பம்பு செட் பண்ணிக்கிறோம். இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா தண்ணி வெளியே வர்ற இடத்துல, டெலிவரி இடத்துல கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ கிணத்துலேருந்து தண்ணி மரங்களுக்கு, தென்னை மரங்களுக்கு போகும்போது இதுவும் வந்து மிக்ஸ் ஆகி போய்க்கு. இதனோட மெயின் இதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்துக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ நம்ம வந்து சாணி, உரமோ, கோழி எருவோ இன்னைக்கு கொடுக்குறோம். அது பார்த்தீங்கன்னா நிறையா நேரங்களில் காஞ்சு வீணாக போயிடுது. 6 மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் 50 கிலோ போடும்போது நிறைய வீணாக போயிடுது. 10 கிலோ மட்டும்தான் மரம் எடுத்துக்கு மீதி எல்லாம் வீணாக போடுறது. ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வர்ற இதையே டெய்லியும் வந்து மரங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ நம்ம டெய்லியும் உணவு கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சத்தான உணவு வந்து மரங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம மேனுவலாக ஆளுகளை வச்சு, டிராக்டரை வச்சு கொண்டு போய் சாணியை வந்து இன்றைக்கி போட முடியாத நிலைமை. ஏன்னா நம்மக்கிட்ட சாணியே இருந்தாலும் இன்றைக்கி கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு டிராக்டருக்கு 3000 ரூபா 4000 ரூபா கூலி, கொண்டு போய் மரமாட்டுக்கு போகிறதுக்கு செலவாகுது.
பட் அதுவுமே வந்து நம்ம டெய்லியும் கொண்டு போய் போடுறங்கிறது ஒரு சாத்தியமில்லாத பணி. அப்போ இந்த மாதிரி அதாவது திடமாக இருக்கிறத திரவமாக மாற்றிட்டு அதையும் நுண்ணுயிர்களை பெருக்கிட்டோம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து தண்ணி கூட கலந்துடுறோம். தண்ணி கூட இது கலந்து போகும்போது ஒரு அருமையான உரமாக வந்து அது மாறிடுது. இதை வந்து அந்த மரத்துக்கிட்ட போய் சுற்றியும் வந்து ஈரமாகும் போது அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் மண்ணில் அதிகமாகுது. அப்போ மண்ணில் வந்து அந்த ஆர்கானிக் கார்பன் அங்க கரிம சத்துங்கிற அளவு அதிகமாகுது. அளவு அதிகமாகும் போது பயிர் நல்லா வருது, மற்ற நோய் தாக்குதல் மற்ற பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வருடத்திற்கு உரத்துக்கு செலவு பண்ண வேண்டிய அந்த செலவை முற்றிலும் வந்து நம்ம நிறுத்தி இருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கான செலவு பண்ணிட்டு இந்த வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதை அப்படியே தொடர்ந்து அனுப்ப முடியும். அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நான் காரத்தூரில் ஜிஎஸ்சி சேம்பர் கண்ணன்னு சொல்லிட்டு காரத்தூரில் தோட்டம் வச்சுருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து நான் வருஷத்துக்கு வந்து ஃபெர்டிலைசராக வந்து 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் ஒரு மரத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து ஒரு 5-6 வருஷமாக வந்து நான் ஆட்டாம்புழக்க இந்த மாதிரி பயோவில் போயிட்டுருக்கிறேன். இப்போ அதை கொடுக்குற போது அதுக்கும் பெரிய செலவு பண்ணிவிட்டு அது டைமிங் கரெக்டான டைமில் அதை கொடுக்க முடியாமல் இருந்தது. இப்போ இந்த நான் யூடியூப்பில் வந்து சம்பத்குமார் அண்ணனை பேசி அவங்க கூட அவங்களோட தோட்டத்தில் போய் நான் இதை பற்றியெல்லாம் விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு இது நல்ல முறையாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த சிஸ்டத்தை நான் போட்டிருக்கேங்க. இது வந்து எனக்கு அந்த 400 ரூபாயும் இல்லை 100 ரூபாயும் இல்லை, இது வந்து ஜீரோ. அதாவது வந்து வெளியிலேருந்து எந்த இடுவரையிலையும் நம்ம உள்ள எதுவும் தோட்டத்துக்குள்ளே எதுவும் கொண்டு வராமல் தேங்காய் என்ன விளைவு விற்கிறது எதுவோ நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு சிஸ்டங்கிறதுனால எனக்கு ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த சிஸ்டத்தை நான் என்னோட தோட்டத்தில் இருக்கிற வெறும் 4 மாடு மட்டும் ஒரு 10 ஆடு இருக்குது, அதோடைய உரத்தை மட்டும் வச்சு தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு பைசாவுக்கு கூட நான் தீனியோ மற்ற வெளியிலேருந்து இதுக்காக எந்த செலவும் இல்லை. அது ஜீரோ பட்ஜெட், ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் நம்ம விவசாயம் பண்ணி வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிறது மாதிரியான சிஸ்டம். அண்ணன் சொன்ன மாதிரி தானுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து விவசாயிகள் வந்து நிறைய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நம்ம அடிமையாகிட்டோம். உரமாகட்டும், மருந்தாகட்டும், விதையாகட்டும், மற்ற எதுனாலுமே அவங்கள நம்பி இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம விடுபட்டு வந்தால் மட்டும்தான் இன்னைக்கு விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். அது கொண்டு போகிறதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணோட வளம், ஏன்னா இன்னைக்கு மண் வந்து செத்து போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு ஊராமல் ஆய்வு பண்ணி அங்கே கரிமச்சத்து 0.3 கீழே இருக்குதுங்க அப்படின்னா மண் மலடாகி போச்சுன்னு அர்த்தம். இந்த அடுத்த தலைமுறைக்கு நம்ம பெரிய கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைக்காட்டி பரவாயில்ல, இந்த மண்ணை உயிர்ப்பிச்சு உயிரோடு விட்டுட்டு போனால் தான் அவங்க விவசாயம் பண்ணி இதுலேருந்து வர்றதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும். அதற்கான முதல் முயற்சி தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த செலவும் பண்ணாமல், ஏன்னா இன்றைக்கி தேங்காயுடைய விலையை நம்ம நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அது அத்தியாவசிய பொருள், அது அரசாங்கம் தான் நிர்ணயிக்குது. அது வந்து ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏற்ப விலை மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ முடிஞ்ச அளவு உற்பத்தி செலவை எப்படி கம்மி பண்ணலாம்? ஏன்னா இன்றைக்கி உற்பத்தி செலவு ஒரு தேங்காய்க்கு 10 ரூபாயிலேருந்து 12 ரூபாய் ஆகி போயிடுது. அப்போ நம்மளுக்கு தேங்காய் 10 ரூபா, 12 ரூபா, 15 ரூபாய்க்கு மேலே விற்றா தான் லாபம். நிறைய நேரங்களில் 10 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ வந்து ஒவ்வொரு விவசாயிக்கு காய்க்கு 2 ரூபா 3 ரூபா நட்டம் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த செலவுகளை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கும்போது இது ஒரு சின்ன முயற்சி. இது ஒரு இந்த பயோடைஜஸ்ட் வந்து அதுக்கான சொல்யூஷன். ரெண்டாவது வந்து நம்ம மண்ணை வந்து உயிர்ப்பிச்சு ஒரு நல்ல வளமான மண்ணாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இப்படி மாற்றும் போது இதில் மற்ற நோய் பிரச்சனையோ மற்ற எந்த பிரச்சனையும் வராது. அன்றைக்கி ஆள் பற்றாக்குறை பிரச்சனை அதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சாணி எடுத்து அதை கொண்டு போய் போட்டு டிராக்டரில் போட்டு அந்த மாதிரியான ஆளே கழுவி விட்டுடலாம். சரி, ஆளே இல்லைனாலும் நம்ம கழுவி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான மெத்தடுக்கு வந்துடுறோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு